அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடரில் நாம் நல்லடியார்களினுடைய உபதேசங்களையோ அல்லது அவர்களினுடைய சுவைகரமான சம்பவங்களையோ பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் தென்னகத்து ஜோதி என்று போற்றப்படக்கூடிய தமிழகத்திலே புகழ்மிக்க ஒரு இறைநேசராக வாழ்ந்து அல்லாஹவை அடைந்த இறைநேசர் ஆரணி கமாலுத்தீன் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய உபதேசங்களை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் ஆரணி பாவா என்ற பெயரிலே தமிழகத்திலே பிரபலம் அடைந்தார்கள். ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஷேஹே காமில் என்ற நூலிலே சொல்லக்கூடிய உபதேசங்களை பற்றியும் சில படிப்பினைக்குரிய சம்பவங்களை பற்றியும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு சம்பவத்தை ஹசரத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹசரத் பந்தே நவாஸ் கேசோதராஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசரத் ஹாஜா முஈனுத்தீன் அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர் வாழ்ந்து கொண்டிருந்த போது உலகத்தின் நிலை இப்போது இருப்பதை போன்று இருக்கவில்லை. அரசர்கள் அவர்களுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள். செல்வந்தர்கள் அவர்களின் ஊழியர்களாக இருந்தார்கள். அனைவருமே இவர்களால் நேர்வழியும் பெற்றுக்கொண்டார்கள். அந்தோ கைசேதம், இப்படிப்பட்ட பெரியார்களை விட்டு உலகம் காலியாகிவிட்டது. நல்லதுகளுக்கு பதிலாக கெடுதிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கிய விஷயத்தை கவனியுங்கள். அதாவது காமிலான பரிபூர்ணமான ஷேഖின் மூலமாக மனது அல்லாஹுவின் தவஜ்ஜுஹ், அல்லாஹுவின் கவனம் திரும்புகின்ற பொழுது அல்லாஹுவின் தவஜ்ஜுஹ் இவனுடைய பக்கமும் திரும்புகிறது. இரண்டு தவஜ்ஜுஹும், அதாவது அல்லாஹுவினுடைய கவனம் இந்த மனிதனின் மீதும் மனிதனுடைய தவஜ்ஜுஹ் அல்லாஹுவின் மீதும் ஒன்று சேரும் போது அல்லாஹுவின் தவஜ்ஜுடைய பலன் அடியானிலே காணப்படுகிறது. அந்த அடியானின் மூலம் திகைப்பூட்டும் அற்புத நிலைகளும் தோன்றுகிறது. அதற்கு ஜனங்கள் கராமத்து என்ற பெயரை சூட்டுகிறார்கள். கராமத்து என்றால் இறை நேசர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அற்புதங்களுக்கு சொல்லுவார்கள். அதே சமயம் இவ்வடியார் அல்லாஹ்விடம் பொறுப்புள்ளவராக இருக்கிறார்கள். இறைநேசர்கள் அதிலே கவனத்தை செலுத்துவதிலேதான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இந்த அடியார் தனக்கு கிடைத்த சக்திகளை பயன்படுத்தி நல்ல வேலைகளை செய்தால் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் கிடைக்கிறது. ஒரு சம்பவம் இருக்கிறது. ஹசரத் பன்னேமியான் என்ற ஒரு பெரியார், அந்த பெரியார் என்ன செய்கிறாங்க, அவுரங்காபாத்திலே வசித்து வருகிறார்கள். அவர்களின் சில இறைநேசர்கள் அந்த ஊரிலே வசித்து வருகிறார்கள். இவங்க மட்டும் கிடையாது, அவங்க அல்லாமல் இன்னும் சில இறைநேசர்கள் இந்த அவுரங்காபாத்திலே வசித்து வருகிறார்கள். அவ்வூரிலே மஜ்தூப் என்று சொன்னால் தன்னிலை மறந்த, அல்லாஹ்விலே தன்னை அழித்து கொண்ட ஒரு பெரியாருக்கு மஜ்தூப் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மஜ்தூப் பெரியார் ஒருவர் இருந்தார்கள் அந்த ஊரிலே. அந்த ஊரிலே இருந்த அந்த மஜ்தூப் பெரியார் முச்சந்தியிலே இருப்பார்கள். ஒரு நாள் மதிய நேரம் கடுமையாக வெயில் அடிக்கிறது. முச்சந்தியிலே ஒரு கடைக்காரரும் இருந்தார். வழக்கம் போல ஏதோ கேட்பதற்காக வேண்டி அந்த மஜ்தூப் பெரியார் அந்த கடைக்காரரிடத்திலே போய் கேட்டார்கள். கடைக்காரரோ வெயிலின் கடுமை தாங்க முடியாமல் துடித்து கொண்டிருந்தார். இவர் ஏதோ கேட்பதை பார்த்து கோபித்து கொண்டு அந்த கடைக்காரர் சொன்னார், நானே எரிந்து கொண்டிருக்கிறேன், நீ வேறு சிரமப்படுத்துகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மஜ்தூபுக்கும் கோபம் வந்து விட்டது. உடனே அந்த பெரியார் என்ன தெரியுமா செய்தார், நீ எரிகிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கடைக்காரர் சொன்னார், ஆம், எரிந்துதான் கொண்டிருக்கிறேன், பிறகென்ன என்பதாக மீண்டும் கடிந்து கொண்டார். உடனே அந்த பெரியார் ஹுக்கா குடிக்கும் பாத்திரத்தை எரிந்துவிட்டு இரண்டு கைகளையும் சுட்டி காட்டி எரி எரி என்று கூறினார்கள். கடையை ஒட்டி கடைக்காரனுடைய வீடும் இருந்தது. கடையும் வீடும் சேர்ந்து எரிந்து போய்விட்டது. நெருப்பை அணைக்க எவ்வளவோ முயன்றும் அணைக்க முடியாமல் சாம்பலாகிவிட்டது. எரிந்த கடையையும் வீட்டையும் நான் பார்த்திருக்கிறேன். ஹசரத் பன்னேமியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மஜ்தூப் பெரியாரை உடனே கூப்பிட்டு, இது என்ன வேலை செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அவரை சேகட்டா என்ற வேறு ஊருக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த மஜ்தூப் பெரியாரும் அதே ஊரிலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வினுடைய இறைநேசர்கள் கராமத்து என்னும் அற்புதத்தை காட்டும்போது
அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு மாறுபாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் மீது கவனத்தை வைத்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பொருத்தம் இருப்பதாகவே தெரிந்தால்தான் தங்களின் கராமத்து, தங்களுடைய அற்புதத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். பாருங்கள் சகோதரர்களே, அற்புதம் என்பதை நாமெல்லாம் ஒரு தங்கத்தை போன்றோ வைரத்தை போன்றோ நினைப்போம். நமக்கெல்லாம் காற்றிலே பறக்கும் ஆற்றல் கிடைத்தால் வானிலே பறந்து காட்டலாம், நம்மை பார்த்தவுடனேயே நமக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் என்று நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வின் இறைநேசர்கள் அப்படி கிடையாது. அவர்களுக்கு உலகத்தையே தங்கமாக கிடைத்தாலும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்ற நிலையிலே இருப்பார்கள். அதே போல அதே நிலையிலே அவர்கள் இஸ்திகாமத்தாக நிரந்தரமாக நிலைத்து நிற்பார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். மக்கமா நகரத்திலே பெருமானார் இஸ்லாத்தை ஏற்று வைக்கும் பொழுது குறைஷி காஃபிர்களெல்லாம் பெருமானாரை எதிர்த்த பொழுது கண்மணி நாயகம் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? வலது கையிலே சூரியனும் இடது கையிலே சந்திரனை நீங்கள் வைத்தாலும் என் இறைவனை நான் விட்டுவிட மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டிலே இருந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களாகவும் இஸ்லாமிய மக்களாகவும் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம்? காசு கிடைத்தால் போதும் தொழுகையை மறந்து விடுகிறோம். காசு கிடைத்தால் போதும் அல்லாஹ்வினுடைய நினைவை மறந்து விடுகிறோம். காசு கிடைத்தால் போதும் இறைவனுக்கு பொருத்தமல்லாத செயல்களை கூட செய்ய துணிந்து விடுகிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான முஃமினினிடத்திலே அல்லாஹ்வினுடைய முஹப்பத்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, உங்களுக்கு பிடித்தமான ஒரு காதலி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காதலிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிடிக்குமோ அதைத்தான் ஒரு காதலன் செய்வான். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு காதலி அவளுக்கு ரோஜா பூ பிடிக்கும் என்று சொன்னால் அந்த காதலன் என்ன செய்வான்? ரோஜா பூக்களை மட்டுமே குவித்து கொண்டே இருப்பான். ஒரே ஒரு மல்லிப்பூ கூட அதில் கலந்துவிடக் கூடாது என்று நினைப்பான். காரணம், என்னுடைய காதலிக்கு ரோஜா பூவை பார்த்தா மகிழ்ச்சி கிடைக்கும், அதே மல்லிப்பூவை பார்த்தா முகம் சுளிப்பாள் என்று சொன்னால் அந்த முக சுளிப்பை கூட விரும்பாதவன் தான் ஒரு உண்மையான காதலன். அதுபோலத்தான் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய உண்மையான முஃமின்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த செயலை மட்டுமே செய்வார்கள். என்னுடைய ரப்பு என்னுடைய செயலை பார்த்து முகத்தை கூட சுளித்து விடக்கூடாது என்று நினைத்து நினைத்து அல்லாஹ்வை துதிப்பவர்களே உண்மையான இறை காதலர்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அவனுடைய முஹப்பத்தையும் அவனுடைய தூதரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முஹப்பத்தையும் அனைத்து இறைநேசர்களினுடைய முஹப்பத்தையும் தந்து அருள் புரிவானாக. மீண்டும் அடுத்த முறை பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடரிலே ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய உபதேசங்களை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.